வணக்கம் மக்களே, உங்கள் டெரைன் தமிழன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரி, நம்ம இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன பிளானும் பண்ணல. ஆனால் இன்றைக்கி சண்டே மார்னிங் 5:30 அப்படியே கேஷுவலாக போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒரு லாங் பைக் ரைட் போயிட்டு கர்ஜத்துன்னு ஒரு ஊர் போகலான்ட்டு ஒரு ஐடியா. போயிட்டு அங்கே எதுவும் பிளான் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே கேஷுவலாக ஒரு விலாக் மாதிரி. வாங்க அப்படியே போகலாம். கிளம்பியாச்சுங்க. நம்ம வண்டியில் தான் போகிறோம். கிளம்பி நம்ம டவுனெல்லாம் தாண்டறதுக்கே வந்து ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம இதுதான் இந்த ஓல்டு மும்பை புனே எக்ஸ்பிரஸ்வே. ஸோ இப்போ இதில் தான் போயிட்டுருக்கோம். எக்ஸ்பிரஸ்வே கிடையாது, சாரி, இது வந்து ஒரு ஹைவே. எக்ஸ்பிரஸ்வே வந்து தனியாக இருக்குது. இப்போ மும்பை புனே எக்ஸ்பிரஸ்வே வந்து தனியாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பைக்ஸ் அலோடு கிடையாது. நம்ம இந்த சீனிக்கான ஒரு ஓல்டு ஹைவேல வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட ஒரு ட்ரைவுங்க. ஸோ ஏர்லி மார்னிங் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டைமிங். ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு டீக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சுட சுட ஆவி பறக்க ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலானுங்க. டீக்கு ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சுங்க, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஸ்வேலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கர்ஜத் உள்ளே போகிற ரூட்டுங்க. இந்த போகிற வழியிலே வந்து எடுத்தோடனே ஒரு ஃபிலிம் சிட்டி மாதிரி இருந்தது. ஆக்டிவாக இருக்கிற ஃபிலிம் சிட்டி தான் இது. இங்கே உள்ள ஷூட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. நீங்கள் விசிட்டர்ஸும் அலௌடு தான், நீங்கள் போய் பார்க்கலாம். நான் வந்து போகிற வழியில் என்னென்னமோ பேசிகிட்டே போனேங்க. எதுவுமே வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகலை. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். போகிற இடம் எல்லாமே அவ்வளோ சீனிக்காக. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கர்ஜத் வந்தாச்சுங்க. இதுதான் இந்த மெயின் ஜங்ஷனு. அந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் ரோடு. இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, நம்ம இந்த பக்கம் ஒரு கேவ்ஸ் ஒன்று பார்த்தோங்க. அது பக்கத்தில் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, அங்கே போகலான்ட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். நீங்கள் மெயின் டவுன்லேருந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி தாங்க இருந்தது. போகிற வழி ஃபுல்லாக பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பராக. ஒருத்தர் கூட இல்லைங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிமோட்டாக இருந்ததுங்க நாங்கள் வந்த இடம்லாம். நாங்கள் இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணுன்னு பிளான் பண்ணிலாம் வரல. அப்படியே போகலாம் அப்படின்னு வண்டி போன போக்கில் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு அவ்வளோ ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே பாருங்களேன், இவ்வளோ சீனிக்கான ஒரு ரோடு, இவ்வளோ சீனிக்கான ஒரு வில்லேஜ்லாம் தாண்டி, இந்த மெயினான வில்லேஜ்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டோங்க. இந்த போகிற வழியில் இப்போ ரைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ பாருங்களேன், இந்த பிரிட்ஜு பார்த்தீங்களா? பார்த்தோன்னே எனக்கு அங்கே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. டக்குன்னு யூ-டர்ன் எடுத்துகிட்டு வண்டியை கொண்டு வந்து போட்டாச்சுங்க பிரிட்ஜில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் பார்த்தேன், உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜுங்க. பிரிட்ஜுக்கு மேலே அப்படி ஒரு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வந்து இறங்கியாச்சு. பாருங்கள், யாருமே இல்லைங்க. எவ்வளோ ஏர்லியாக வந்ததில் இதுதாங்க ஒரு அட்வான்டேஜ். வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம வாட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா சமைச்சிலுன்னு சீனிக்காக இருக்குது இந்த மழைக்கும் அதுக்குமா. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், தண்ணி நிறையா இருக்காங்க. அதனால் நிறையா டூரிஸ்ட் பார்க்கெலாம் விட்றது இல்லையா. சரி, நம்ம அப்படியே வந்ததுக்கு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். நம்ம இங்கே பாருங்க, வண்டி அப்படியே இங்கே நிப்பாட்டியாச்சு, ஒருத்தரும் கிடையாது. பார்த்தீங்களாங்க, இந்த அருமையான ஒரு இடம். சரி, நம்ம அப்படியே கிளம்பலாம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம். அதாவது வேறு இடத்துக்கு போகலாம். நம்ம அங்கே அந்த சீனரி ஒன்று பார்த்தோம்ல, அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கிளம்பி அடுத்த ரூட்டை நோக்கி போகலான்னு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இன்னொரு இடம் வந்துருச்சு. இதையும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா மெயினான ஒரு ஸ்பாட்டுக்கு போய் க்ரௌடாக நிற்கிறதோட இந்த மாதிரி ஆஃப் பீட்டில் வந்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், நீங்கள் வியூ பாருங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த ஆஃப் பீட்டு, யாருமே இல்லை இங்கே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் வந்து அந்த மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இடம் தான் மெயினான என்ஜாய்மெண்ட் எனக்கு கேட்டால் இது தாங்க பெஸ்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
சுற்றி முற்றி ஒருத்தர் இல்லைங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து நான் பிளான்லாம் பண்ணி வரல. இந்த மாதிரி கர்ஜத்துன்னு ஒரு டவுன் இருக்குதுன்னு தெரியும், அங்கே போய் சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். இங்கே வந்து நிறையா வியூ பாயிண்ட்ஸு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது. ஏதாவது 1-2 டைம் இருந்தால் போகலாம். ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் போகணுன்னுலாம் ஆசை இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் பீட்டான ஸ்பாட்டில் வந்து உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகணும், அவ்வளோதான். ஜில்லுன்னு நம்மளை அரவணைக்கிற ஒரு காற்று, திகட்டவே திகட்டாத இந்த இயற்கை யாருக்குங்க வேணான்னு சொல்ல மனசு வரும்? அப்படியே மணிக்கணக்காக இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு ரொம்ப காமான ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷனுங்க இதுவும். சரிங்க, அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம். ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கு, அதை பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, கிணறு. இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு பம்ப் செட்லாம் போட்டு நல்லா தண்ணி சூப்பராக இருக்குங்க, நிறைய. சரி வாங்க, நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ஸ்பாட்டுன்னு சொன்னால் போகிற வழி எல்லாமே ஸ்பாட்டாக தாங்க இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோடு கிட்ட வந்துட்டோங்க. இதுக்கு மேலே ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும், தரையாக இதுவாக இருக்கும், கரடு முரடாக தான் இருக்குது. அப்படியே இந்த நதியை ஒட்டியே போயிட்டு இருந்த ரோடுங்க. ரோடு எவ்வளோ மோசமாக இருந்தால் நமக்கு என்னங்க? இங்கே பாருங்கள், இந்த வியூவை பார்த்துட்டே அந்த மழைக்கும் அந்த ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுல நம்ம பைக் ஓட்டுற சுகமே ஒரு தனிங்க. பைக்கர்ஸ் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக இது வந்து புரியும். இந்த மாதிரி ஒரு சீனரியில், இந்த மாதிரி ஒரு இதில் பைக் எப்படி ஓட்டுறது, ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுங்க. இது ஒரு தனி ஃபீல் தான். அப்படியே நம்ம போகிறோங்க, நம்ம அந்த ஸ்பாட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த குகை இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அதை பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே போயிட்டுருக்கோங்க. எல்லா பக்கமும் ஒவ்வொரு மலையிலேருந்தும் ஒவ்வொரு அருவிங்க. போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருந்ததுங்க. அப்படியே அதே ரோட்டில் நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ரேடிசன் ரெசார்ட் கூட இருந்ததுங்க. அது ஆனால் வீடியோவில் சரியாக வரல. இந்த இதை கை காமிச்சு ஏதோ சொல்கிறேன், ஆனால் என்ன சொல்கிறேன்னு நிஜமாக மறந்து போச்சுங்க. நம்ம நல்லா டீப்பாக இப்போ வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த கொண்டியோடைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே போகலாம். அங்கே வந்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். விட்றாங்களான்னு தெரியல, ஏன்னா தண்ணி நிறையா இருந்தது. போய் பார்ப்போம் வாங்க. ஏங்க நம்ம அந்த ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு டேர்ன் பண்ணோம்ல, அது போகலங்க. ஏன்னா அங்கே போகிறதுக்கே இன்னொரு 1/2 hour ஆகுது. அங்கேருந்து ட்ரெக்கிங் 45 minutes போகணும். ஏன்னா லோக்கல் யாருக்குமே தெரியல அங்கே அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. தண்ணி வேறு நிறையா வந்துட்டுருக்கா. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோ தூரம் போயிட்டு அலோவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம மற்ற இடம்லாம் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கோம். போய் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு அங்கேருந்து முடிவு பண்ணிக்கலாம். போகலாமா? சாப்பிட்லான்னு வந்து நிப்பாட்டிருக்கோங்க. எது கிடைக்குதோ அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாம். சாப்பிட்லான்ட்டு உள்ளே வந்தாச்சு. செம்ம க்ரௌடுங்க. சரின்னு ஒரு அந்த வெங்காய பஜ்ஜி இருக்குல்ல, அந்த பிளேட்டு, அப்புறம் மிசல் பாவை நம்ம மாத்திரனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ரெண்டையும் இப்போ சாப்பிட்லாம். சாப்பிட்டு அப்படியே நம்ம அடுத்த பிளேஸ் ஏதாவது இருந்தால் அப்படியே போய் பார்ப்போம். இந்த வெங்காய பஜ்ஜிங்க, காஞ்சா பஜ்ஜி அப்படிம்பாங்க, அது வந்துருச்சு. இதாங்க இங்கே டிபிக்கல் மகாராஷ்டிரியன் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இது அந்த மிசல் பாவ் அதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட். இந்த வெங்காய பஜ்ஜி சாப்பிடும் போதே அப்படியே நமக்கு இந்த மிசல் பாவும் வந்துருச்சு. வடை மிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவு, இந்த மிசல், இந்த வடை வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இது வடை மிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சூடாக ஆவி பறக்க ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புவோம். சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. சாப்பிடும் போதே அடுத்து எங்கே போகலான்னு பார்த்து ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கோம். அப்படியே அங்கே போவோம். இப்போ மக்களே வந்துட்டோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு. கொஞ்சம் தூரம் நம்ம அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 10 minutes ட்ரை பண்ணி வந்தோம் அப்படின்னா, இதுவுமே ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன் தான், யாருமே இங்கே இல்லை. ஸோ வாங்க போய் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு துணையாக நம்ம பசுக்குட்டியும் 2-3 டாகேஷ் பாய் தான் இருக்காங்க. வா தலைவா, கூட போகலாம். கூட வராரு துணைக்கு டாகேஷ் பாய். போகலாம் வாங்க. பாருங்கள், யாருமே இல்லைங்க. இந்த ஃபுல் மலையும் பாருங்கள். நம்ம வண்டி அங்கே நிற்கிறது தெரியுதா, அந்த வீட்டுக்கிட்டக்க.
அப்படியே அந்த மலைக்கு பின்பக்கம் நம்ம போகிறோம், ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. லோக்கல்ஸ்ட்டை தான் கேட்டு வந்தோம். போகலாம் வாங்க. இங்கேருந்து வியூ பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், இந்த போகிற ரூட் அப்படியே மலை மேலே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பாதையெல்லாம் எதுவும் கிடையாது. போகலாம் வாங்க. ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு நானும் தேடினே இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா இந்த சன் வியூ இந்த சூப்பராக இருக்குது. போய் பார்ப்போம் வாங்க. தேடி கண்டுபிடிக்கிறோம் இன்றைக்கி ஃபால்ஸை. ஒரு குழியில் போடுறோம் வாங்க. மக்களே கீழே வந்துட்டோம். மேலே ஏறி தேடிட்டு இருந்தேன் நான். ஏன்னா ஃபால்ஸ் வந்து மேப்பில் அந்த பக்கம் காமிச்சிது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வியூ. வாங்க அப்படியே கிட்டே போகலாம். யாருமே இல்லை, ஒரு 4-5 பேர் தான். நம்ம வரும்போது தான் அவங்களும் வந்தாங்க. அவங்க மட்டும்தான் இருக்காங்க. தெரியுதா? இந்த ஒரு ஓடையை ஒரு கிராஸ் பண்ணணுங்க. கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் ஃபால்ஸுக்கு. ரெடி ஃபார் த வியூ. ரெடியாக இருங்க. 1 2 3. அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தர் இல்லைங்க, 4 பேர் தான். இப்போ நம்ம ஒருத்தர், அவ்வளோதான். வாங்க அப்படியே நம்மளும் இறங்கி குளிக்க ஆரம்பிக்கலாம். ஐயா அப்படியே போகலாம் வாங்க. அப்படியே இதிலே தான் நடந்து போகணும். நம்ம நடந்து அங்கே பாருங்க. மக்களே ரெடியா போகுமா? அங்கே பாருங்க. ஒரு கெட்டப்பை மட்டும் மாற்றிட்டு போயிடலாம். ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். போவோம். ஃபால்ஸுக்கு இந்த பக்கம் வியூ பார்த்தீங்களா? ஃபால்ஸு அப்படியே அந்த பக்கம் வியூ. யாருமே இல்லைங்க, யாருக்குமே தெரிலங்க. அங்கே பாருங்க, மேலே அந்த சூரியனுக்கும் அந்த தண்ணி அப்படியே வர இதுக்கும் அந்த ஃபால்ஸுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? போதுங்கிற அளவுக்கு நீ குளிச்சாச்சுங்க. ஏங்க வந்தாச்சுங்க, மனசே இல்லாமல் வெளியே வந்தாச்சு. ஏன்னா மறுபடியும் இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்குது. பின்னாடி பாருங்கள் ஃபால்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்படியே நம்ம போகலாம். போகிற வழியில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம். இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி வாங்க போகலாம். கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. எங்கள் போகிற வழியில் அப்படியே ஒரு இடம் பார்த்தேன். அங்கே ஃபால்ஸ் பாருங்கள் என்னமா இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு டேம் மாதிரி போயிட்டுருக்கோங்க. அந்த டேம் போகிற ரூட் வந்து இப்படி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன ரூட் அப்படின்னா மாத்தேரான் போகிற ரூட்டுங்க. மாத்தேரான் நம்ம ஒரு தடவை போயிருக்கோம். அந்த விலாகு பார்க்காதவங்க பாருங்கள், நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதுவும் இதே மாதிரி சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த டேம் பேர் பாலி பூத்திவாலி டேம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. கட்ஜெட்லேருந்து சுமார் ஒரு 8 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணி நம்ம இந்த டேமுக்கு வரணும். லெஸ் எக்ஸ்ப்ளோர்டு டேமுங்க இது. சரிங்க, டேம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அப்படியே போகலாம். மழை வேறு பெய்யுது. இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் வச்சு ஒரு ரெசார்ட் மாதிரி அந்த டேம் கிட்ட. ரெசார்ட்டாக தனி விடன்னு தெரிலங்க, ஆனால் சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே நடப்போம். அப்படியே ஒரு 400 மீட்ரு நடக்கணும் டேமுக்கு. நடந்து போய் பார்ப்போம். நீங்கள் பைக்கை எடுத்துகிட்டு வரதுனாலும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கலாங்க. இங்கே வந்து பார்க் பண்ணிடுறாங்க பாருங்கள். நம்ம வந்து இந்த ரோட்டில் வந்து எதுக்கு நம்ம கரடுமுரடாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு அங்கேயே நிப்பாட்டியாச்சு. ஒரு 400 மீட்டர் அங்கேருந்து நடந்து வந்துருக்கோம். அதான் டேம் கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே ஏரியா பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. நம்ம வந்து ஹைவே அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த மத்தேரான் ஹில்ஸும் இதுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. ஜியாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த கர்ஜெட்டும் மத்தேரானும் பேக் டு பேக் ஏரியாஸில் தான் இருக்குது. உங்களுக்கு மேப்பில் இருந்தால் நான் ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டுறேன். மத்தேரான் பார்க்கல அப்படின்னீங்கன்னா அந்த மத்தேரான் சீரீஸ் ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில்.
வந்தாச்சுங்க, டேமுக்கு வந்துட்டோம். அப்படியே வியூவை பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா என்னமா இருக்குது அப்படின்னு. செம ஃபாகுங்க அந்த பக்கம். அதையும் தாண்டி இப்படி இவ்வளோ ரம்மியமான காட்சி பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். ஆமா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே அவங்க கீழே இறங்கி போக விட மாட்டேன்றாங்க. கீழே அந்த போட்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் இப்போ போகக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா தண்ணி லெவல் வந்து அந்த இதை தாண்டி மேலே இருக்காமா. ஸோ நோ அப்படின்ட்டாரு அந்த செக்யூரிட்டி கார்டு. அப்படியே இங்கேருந்தே பார்ப்போம். இங்கே கடையெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ஏதாச்சும் இங்கே கடை இருக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடை எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கான்லாம் சுட்டு கொடுப்பாங்கல்ல நம்ம ஊரில் டேமில், அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன். எதுவும் இல்லை. இந்தாங்க டேமு. ஃபோன் கேமராவில் எவ்வளோ அளவு காட்ட முடியுதுன்னு தெரில, ஏன்னா மழை வேறு பெய்தா. முடிஞ்ச அளவு பாருங்கள், முடிஞ்ச அளவு காமிச்சிருக்கேன். மக்களே, மேப்பில் இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, மாத்தேரான்லேருந்து நம்ம ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து ஐ திங்க் சார்லோட் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன், சார்லோட் லேக்கு, அந்த லேக்கை தேடி தேடி நம்ம போயிருப்போம். ஒரே ஃபன்னாக இருந்திருக்கும். அந்த இதில் பார்த்துருப்பீங்க மாத்தேரான் சீரீஸில், பார்க்கலன்னா பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு. அங்கே அந்த மேலேருந்து ஒரு லூசியா பாயிண்ட்லேருந்து ஒரு லேக் தெரியுது, அதை தேடி தான் போயிட்டுருந்தோம் அப்படின்ட்டு. அது சார்லோட் லேக்கு தான் அது அப்படின்னு நினச்சி போனோம். கடைசியில் பார்த்தா அந்த இப்போ நம்ம போய் பார்த்தோம்ல இந்த டேம் தாங்க அந்த லேக் மாதிரி மாத்தேரான் ஹில்ஸ்லேருந்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த இப்போ நான் அந்த மேப்பில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன்னு சொன்னேன்ல, மாத்தேரான் இங்கே தான் இருக்குது பக்கத்தில் அப்படின்னு. எனக்கு மாத்தேரான் பக்கத்தில் தான் இருக்குன்னு தெரியும், ஆனால் நம்ம அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தது வந்து இந்த டேம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. இதை தேடி தான் நம்ம வந்து இதை தேடி நம்ம அங்கே போய் சார்லோட் லேக்கு தான் இந்த டேம்னு நினச்சிட்டு, எங்கடா லேக்கை காணும் நம்ம போனது ப்ரீ மான்சூன் வேறு, தண்ணி வேறு இல்லையா, அங்கே தண்ணி நிறையா இருந்தது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி ஒரே ஃபன்னாக இருந்தது. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாத்தேரான் ஃபுல்லாக. அதுவும் வந்து சூப்பராக இருந்தது. அந்த டேமுக்கு பின்பக்கம் ஒரு ரோடு மாதிரி போச்சுங்க. என்னதான் இருக்குது அந்த ரோட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. வேர்ட்ஸே இல்லைங்க, ஃபேன்டாஸ்டிக்காக இருந்ததுங்க. ஆமாம், இது வெறும் சாதாரண ரோடுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த டேம் முடிச்சு வந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த ஃபால்ஸை பாருங்கள், செம சீனிங்காக இருக்குங்க. அப்பா, நினச்சி கூட பார்க்கலங்க இவ்வளோ சீனிங்காக இருக்கும்னு. த பியூட்டிஃபுல் ரோட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், மேலெல்லாம் மாற்றிடானுங்க. இங்கே பாருங்கள். ஆமாம், நாங்கள் அப்படியே இந்த ரோட்டில் ஒரு 5 நிமிஷம் ரைடு போயிட்டு அப்படியே கிளம்புவோம். இந்த மொத்த மகாராஷ்டிராலேங்க இந்த மான்சூனில் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த ரோடு பாருங்களேன், இந்த பைக் ரைடுக்கு மோஸ்ட் சீனிக் ரோடு, மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோடு அப்படின்னு நான் இதை சொல்லுவேங்க. கண்டிப்பாக இங்கே பாருங்கள், 2 பக்கமும் பச்சை பசேல்னு, நடுவில் மலை, மலையிலேருந்து கொட்டுற அருவிகள், இந்த கிளைமேட் எங்கேயும் கிடைக்காதுங்க. மொத்த மகாராஷ்டிராவில் தெரினாலும் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஜஸ்ட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக போகலான்னு வந்த இடம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. மகாராஷ்டிராவில் இருக்கீங்க அப்படின்னா, மும்பையில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரோட் ட்ரிப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கர்ஜத்துக்கு பைக்கில் வாங்க. அங்கங்கே மலைகள், நம்ம ரோடு கூடயே வர இந்த ஓடும் ஓடைகள், இதெல்லாம் வந்து மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து ஒரு இந்தியாவின் மினி ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொன்னால் அது மிகையாதுங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள், இந்த ஓடைகள் பாருங்கள் அங்கங்கே. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. இங்கே பாருங்கங்க, செம்மையாக இருக்குது, அப்படியே ப்ரீத் டேக்கிங். அப்படியே நேராக இந்த பக்கம் போனால் வேறு எதுவும் இல்லைங்க, இந்த கிராமத்தோட இந்த ரோடு முடியுது. ஸோ நம்ம அப்படியே யூட்டர்ன் எடுப்போம். இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஃபால்ஸுன்னு சொல்ல முடியாது, அந்த டேமோட பேக் சைடு. அப்படியே திரும்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. போலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த யூட்டர்ன் அடித்து நிப்பாட்டினேங்க.
இந்த ஃபால்ஸ் கண்ணில் படுது. ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது அந்த டேமோட பின்பகுதியிலேருந்து வருதுங்க. அதுதான். சரி போமா. சரிங்க மக்களே, அவ்வளோதான். இப்போது ஃபிக்ஸ் பண்ணிலாம் வரல, பிளான் இதுதானே அப்படியே ரேண்டமாக வந்தோம். ஒரு 2.5 மணி நேரம் நம்ம மும்பையிலேருந்து ஒரு டிரைவ் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு, இந்த கர்ஜித்துங்கிற ஒரு அருமையான ஒரு ஊர் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். ரேண்டமாக தான் சுற்றி பார்த்தோம். நம்ம ஃபிக்ஸட் பண்ணி இந்த பாயிண்ட்டு போகணும், இப்படி போகணும், அப்படி போகணுன்னுலாம் எதுவும் பிளான் பண்ணி வரல. அப்படியே கேஷுவலாக வந்தோம். கேஷுவலாக ஒரு vlog கிடச்சிது. நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பிளான் பண்ணி ஒரு நல்ல vlogல சந்திப்போம். ஸோ இந்த டெரெயின், இந்த வீடியோலேருந்து நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் டெரெயின் தமிழன். பை.